தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் கண்ணன் மதுபோதையில் சிகிச்சை அளித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உள்நோயாளிகள் மற்றும் புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று புற நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக காலை வந்துள்ளனர். அப்போது ஆண்கள் மருத்துவ பகுதியில் சிகிச்சை அளிக்கக்கூடிய பொது மருத்துவ பிரிவைச் சேர்ந்த மருத்துவர் கண்ணன் என்பவர் பணிக்கு வந்துள்ளார். அப்போது மது போதையில் இருந்த அவர் தள்ளாடியபடி புற நோயாளிகள் பிரிவிற்கு ஆண்கள் மருத்துவ பகுதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக செல்ல இருந்த மருத்துவர் கண்ணன் அங்கிருந்த கிரில் கேட்டை அடித்ததுடன் மற்றொரு கேட்டையும் அடித்துள்ளார். பின்னர் நேராக புற நோயாளிகள் பிரிவில் ஆண்கள் மருத்துவ பகுதிக்கு சென்று சுமார் 1.5 மணி நேரம் அவர் பணியில் இருந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். அப்போது இதனை தூத்துக்குடி லூர்தம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த சரோஜா என்ற பெண்மணி இந்த சம்பவத்தை பார்த்து தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டதுடன் இது தொடர்பாக மருத்துவமனையில் உள்ள பணியாளர் சக மருத்துவரிடம் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஏராளமான நோயாளிகள் காலை சிகிச்சை பெறுவதற்காக வருகின்றனர். ஆனால் இவ்வாறு மருத்துவர்கள் மது போதையில் இருந்த சிகிச்சை அளித்தால் வரக்கூடிய நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகள் மற்றும் சிகிச்சையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் உயிருடன் விளையாடக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பணியில் இருந்த மருத்துவர் கண்ணன் மாற்றப்பட்டு அந்த இடத்திற்கு வேறொரு மருத்துவரான ரமேஷ் அமர்த்தப்பட்டு அவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மது போதையில் மருத்துவ சிகிச்சை அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை உறைவிட மருத்துவர் சைலஸிடம் கேட்டபோது மருத்துவர் கண்ணன் என்பவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார், இதுபோல் அடிக்கடி நடப்பதாக தெரிவித்த அவர் இது குறித்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது, அவர் நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.